ஹாய். ஹலோ அக்னி, சரவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார், பதில் தான் வரவே மாட்டேன். அப்போ ஒரு ட்ரங்க் கால் போடு. உன்னை எப்படியாவது பர்மனன்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆதங்கம் தான். நீங்க மனசு வச்சா நடக்கும், மனசு வைக்கவே மாட்டீங்களா? வைக்கிறேன். மனசு வைக்காமலா ஒரு மண்டலம் 48 நாளா அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அல்வாவா? ஒரு மண்டலமா? ஏன் வாங்கி தின்ன வாய்க்கு ருசி தெரியல? இந்த பிகு தானே வேண்டாங்கிறது. நம்ம சந்திக்கும் போது ஒரு இதா இருக்கட்டுமேன்னு தான் தூத அல்வா மூலமா அனுப்புனேன். அந்த பியூனு அம்மிக்கல் தலையன் சொல்லல. போதும் நிறுத்துங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. எவன் என்கிட்ட கொடுத்ததா சொன்னா? நிரூபிக்கல அப்புறம் நடக்கிறதே வேற. அன்னைக்கு ஸ்கூல்ல நான் கொடுத்து அனுப்புறதெல்லாம் வந்து சேர்தான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கரெக்டா வந்து சேருதுன்னு சொன்னீங்க. சாக் பீஸ பத்தி தான் கேக்குறீங்க நினைச்சு சொன்னேன். ஐயோ, என் கலெக்ஷன் காசெல்லாம் ஆனைக்கு அல்வா வாங்கி கொடுத்த கதையா ஆகி போச்சே. ஏன் சார், உங்களை எவ்வளவு கௌரவமா நினைச்சு உங்களோட பழகிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இதை எங்க ரிப்போர்ட் பண்ணி எப்படி உங்களை சந்திக்கணுமோ அப்படி உங்களை சந்திக்கிறேன். அக்னி அக்னி, அவசரப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாத. அந்த அம்மி தலையும் தான் சொன்னா நான் வாங்கி கொடுக்குற அல்வாவையெல்லாம் அப்பக்க அப்பக்கன்னு திங்கிறேன்னு. அதை நம்பி நான் ஆசையை வளர்த்துட்டேன். நடந்து போறே, சைக்கிள் டபுள்ஸ் போலாமா? சிங்கிள்ஸே போறேன். அடே அம்மி தலையா, கூப்பிட்டீங்களா சார்? அடடே, ஸ்வீட் பைட்லாம் ரெடியா இருக்கு போல் இருக்கு. மைசூர் பாக்கு தானே வாங்குனீங்க? இல்ல, இன்னைக்கு பெங்களூர் பாக்கு வாங்கி வச்சிருக்கேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. மைசூர் பாக்குனா அக்கனை டீச்சர் பிரியமா சாப்பிடுவாங்களாம் என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்கனை டீச்சர் உங்க வழி கொண்டாந்துட்டேன். இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். சரி. ஆடி இனிமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா சொல்லணும். அவங்க அப்பா விட்டு காசா? கலெக்ஷன் காசு தானே. ஒழுங்கான முறையில சம்பாதிக்காம காசுலாம் இப்படித்தான் போகும். மைசூர் பாக்குன்னு சொல்லி செங்க கட்டிய வச்சுட்டானே. இந்த எச்சம் சரியா நம்மளை ஏமாத்தி விட்டானே. செங்க கட்டி எது கொடுத்தான்? பல்லு விளக்குறதுக்கு. அப்படியா? பாத்தியாரே, ஏண்டா ஒரு நாளைக்கு ஏமாத்துறதுக்கே சலிச்சுக்கிறியே, தினமும் என்ன ஏமாத்தி தின்னுட்டு இருந்தியே, எனக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தின்னு நாக்கு செத்து போச்சு. வாய்க்கு ருசியா வெரைட்டிஸா கேட்டியே. இந்தா விதவிதமா தர்ற, வாங்கிக்க. இந்தா. அம்மா சார் அடிக்காதீங்க சார், சொன்னா கேளுங்க சார். நம்ம கேட்க மாட்டேன் சார். சார் மிதிக்காதீங்க. ஐயா 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 அடிக்காதீங்க சார். நிறுத்துங்க சார். இனிமே என் மேல கை வச்சீங்க நடக்கிறதே வேற. இந்த அல்வா விஷயத்தை அக்கனி டீச்சர்ட்ட சொல்லிடுவேன். சொல்லடா. நீ என்னடா சொல்றது? நானே சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? செருப்பாலேயே அடிச்சிருப்பா. அன்னைக்கு அவகிட்ட செருப்பு இல்ல. உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இனிமே தான் உனக்கு தொடர் கதையே ஆரம்பம். இனிமே யாராவது என் மேல டச் பண்ணீங்க, இங்கிலீஷ் பேசாத. மறுபடியும் டச் பண்ணீங்க, ஸ்கூல் புறம் சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். வாங்கேடா, வாங்கிக்கோ. இப்ப மட்டும் நான் வாங்காமல வச்சிருக்கேன். அப்படியா? மைனர்ட்ட சொல்லி உங்க வேலைக்கே உழ வைப்பேன். டேடே, மாச கணக்குல அல்வா வாங்கி இந்த வாயால தானே தின்ன. அந்த விசுவாசத்துக்காவது மைனர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாதரா. அப்படி பயமுள்ளவரு என் மேல எப்படி கை வைக்கலாம்? தப்புதான் சகோதரா. உங்க மேல பல தப்பு இருக்கு. இத வெளியே சொல்லி நான் லீக் அவுட் பண்ணிடுவேன். என்னை அனுசரிச்சு நடத்துக்குங்க, தெரியுதா? கல்ல தொடுவானே கை நாறுவானே. உங்களை சொல்லு சகோதரா, நீங்க போங்க. ஒரு அல்ப விஷயத்துக்கு இந்த அல்ப கட்ட மாட்டேன். சங்க பிடிச்சு நெரிச்சு கொண்டுடுவேன். போவேண்டா. 4 இடத்துல பிச்சை எடுத்தாலும் சாப்பிடுறா. ஆமா, முழிக்கிறான் பாரு முழி, கல்லுனி மங்க மாதிரி. ஏண்டா இருந்துகிட்டு உயிரை வாங்குற? நீயும் போய் சேர்ந்துட்டினா நானும் நிம்மதியா இருப்பேன்டா. பெத்த கடனுக்கு எத்தனை நாள் அழுதுகிட்டு இருக்கிறது. மனுஷனுக்கு நிம்மதி வேண்டாம். சே போடா. ஏப்பா, உனக்கு பேச வராதா? பேசுவேனே. உங்க அப்பா ஏன் இப்படி திட்டிட்டு போறாரு? பசிக்குதுன்னு சொன்னேன், அதான் இப்படி திட்டிட்டு போறாரு. ஆமா, நீ ஏன் இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது. பள்ளிக்கூடம் போகணும்னு தான் ஆசை. ஆனா நான் இருக்கிறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. நீ இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? இங்க பாருங்கக்கா. இத பாரு, நானும் விவரத்தை எல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். நீ என்னடான்னா கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்னு கேட்கிற?
என்ன பிடிக்கலன்னா சொல்லிடு. சரி, அப்ப நானும் என்னை பத்தி ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. நான் ஒரு அனாதை. எங்க அம்மா செத்ததுக்கு பிறகு என்னை வளர்த்து ஆளாக்க வேண்டிய எங்க அப்பா ஒரு நாள் ராத்திரி என்னை ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்க வச்சுட்டு யாரோ ஒருத்தியோட ஓடி போயிட்டாரு. அப்போ எனக்கு வயசு 8. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. எந்த பாட்டை கேட்டாலும் நான் அப்படியே திருப்பி பாடிடுவேன். அதான் என் வயத்துக்கு துணியா இருந்துச்சு. அனாதை என்னை ஏற்கப்பட்ட உதவி செஞ்சவங்களும் இருக்காங்க, எரிச்சலோடு என்னை விரட்டினவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வானமே 2ஆ பொழந்த மாதிரி 3 நாள் விடாத மழை. பாடி பசியை போக்கிக்க கூட வழி இல்லை. குருவி கூட்டுக்குள்ள கிடக்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் பசியோடு சுருண்டு கிடந்தப்போ, குழந்தை, உன் வீடு எங்கம்மா இருக்கு? எனக்கு வீடு இல்ல. அப்பா அம்மா எங்க இருக்காங்க? 2 பேரும் இல்ல. சாப்பிட்டியா? இல்ல. நான் கொஞ்சம் சாதம் தரேன், சாப்பிடுறியா? வாம்மா, வா வா. என்னடா கட்டு சாதத்தை இங்கேயே ஊத்துட்டீங்க? அண்ணா உட்காருங்க, உங்களுக்கும் இலை போட்டா எடுத்து. ட்ரெயின் 2 மணி நேரம் லேட்டா. 6 மணிக்கு கச்சேரி ஆச்சுடா. அண்ணா தாளம் தப்பாம பாடணும், தாளம் தப்பாம சாப்பிடணும்னா. அண்ணா அது உங்களுக்கு. சாப்பிடுமா? சாப்பிடு. மண்டாமா, ஒன்னும் அவசரம் இல்ல. இந்த இத குடிச்சுக்கோ. கர்மம் கர்மம், பிச்சைன்னு வந்த 2 அள்ளி போட்டு அனுப்ப வேண்டியதானே. இலை போட்டு சாப்பாடு. சாப்பிடுமா. புளியோதரை எப்படி கேட்கணுமா? அண்ணாவுக்கு குரல் பதம், மாமிக்கு கை பதம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியாமா? போதும். முள்ள முள்ள. வரேன். வா. இப்ப பாடினிய பாட்டு நோக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி கொடுக்கல. ஒரு தடவை கேட்டேன்னா அது அப்படியே பாடிடுவேன். ஒரு தரம் கேட்டா பாடுவியா? நான் ஒன்னு சொல்றேன், பாடுறியா? என்னம்மா செய்யற? இப்பதான் குளிக்க போறேம்மா. கடைக்கு போறேன், உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எதுக்குமா வீண் சிரமம்? நான் அப்புறமா போய் வாங்கிக்கிறேன். அட, உனக்கு நான் போறேன், போறதும் போறேன், உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தா குறைஞ்சா போயிடுறேன். அதுக்கு இல்ல. கூச்சப்படாதம்மா, ஊர் விட்டு ஊர் வந்திருக்க, தனிச்சிருந்தா வெறிச்சோன்னு இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் சொந்த பந்தம், கூச்சப்படாம சொல்லுமா. உங்களுக்கு வாங்குற காய்கறியில எனக்கும் சேர்த்து வாங்கிங்க. சரிம்மா. குளிச்சிட்டு இருக்கேம்மா. இங்க தானே வச்சிருந்தேன். எப்படி? கோகிலா, குளிக்கிறியாமா? ஆமாம்மா. அம்மா, அந்த புடவை எடுத்து கொடுக்குறீங்களா? குளிக்க போன பொண்ணு புடவை எடுத்து கதவு மேல போட்டுக்க வேணா. இந்தா. இங்கதாம்மா போட்டிருந்தேன். இங்க போட்டா அங்க எப்படி போகுமா? நீதான் மறதியா வச்சிருப்ப. இல்லம்மா, யாரும் இங்க வந்திருக்காங்க. உங்க சத்தத்தை கேட்டதும் ஓடி போயிட்டாங்க. நீங்க மட்டும் வரலன்னா. சிச்சி, அப்படி ஒண்ணும் நடக்காது. சும்மா பயப்படாதம்மா.
காய்கறியெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருக்கேன். நான் வரேன். எங்கடா போயிட்டு வர? சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வந்தேன். எங்கடா ஒரு கால்ல செருப்பு காணோம்? ஆமா, கால்ல செருப்பு இல்லாத கூட தெரியலையா? அப்படி என்னடா உனக்கு யோசனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது வந்து எப்படி போ. நான் நினைச்சது சரியா தான் இருக்கு. இந்தாங்க. கீழே கடந்தது நீங்க பேசிட்டு இருந்தது வச்சு இவர்தான் தான் இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு வெளியே வேலை இருக்கு, போறேன். இருடா, ஸ்கூல் விட என்ன 10 நிமிஷம் தான் இருக்கு. பெல் அடிச்சிட்டு போ. ஏன் ஒரு நாளைக்கு நீங்க அடிச்சா என்ன குறைஞ்சா போயிருங்க? டேய், நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நீ பாக்குற உத்தியோகத்துக்கும் நான் எப்ப நினைச்சாலும் உன் வேலைக்கு ஆபத்து வரலாம். நான் நினைச்சாலும் உங்க வேலைக்கு ஆபத்து வரலாம். அல்வான்னு ஒண்ணு இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சகோதரா, சத்தம் போட்டு பேசாதே. வாத்தியார்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அது போதும். கேவலம் ஒரு அல்வா துண்டு. அல்வா என்கிறீர்களே, அது என்ன? அல்வா தான். விவரம் என்னவோ? இதுக்கெல்லாம் கிளாஸ் ஐயா நடத்த முடியும்? போயா. இவர் தமிழே தான் பேசுவாரு. பெரிய சீத்தலை சாத்தனார் பேர. உன்னை எல்லாம் ஜப்பான்ல கொண்டு போய் இறக்கி விடணும். மொழி தெரியாம பட்டினி கிடந்தே சாக போறேன்.